திருப்பத்தூர் மாவட்டம் ஹவுசிங் போர்டு பேஸ் 1 பகுதியில் செயல்படும் அரசு அங்கன்வாடி மையம் பெயர் பலகை கூட இல்லாமல் 10க்கு 10 அறையில் செயல்பட்டு வந்துள்ளது. குழந்தைகள் விளையாடவோ அல்லது படுத்து உறங்கவோ முடியாத சூழல் காரணமாக அவ்வப்போது அழுது கொண்டே இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த பகுதியில் உள்ள அந்த கட்டிடம் உண்மையில் அங்கன்வாடிதானா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியது. 15 ஆண்டுகளாக வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் இந்த மையத்தில் 20 முதல் 25 குழந்தைகள் வருவதாக பணியாளர் தெரிவித்த நிலையில் நேரில் 7 குழந்தைகள் மட்டுமே இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் வருகை பதிவேட்டில் 25 குழந்தைகளும் வந்ததாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதுகுறித்து செய்தியாளர் கேள்வி எழுப்பிய போது குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் செல்வி, "நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கிறோம்" என்று கூறியதுடன் அங்கன்வாடியில் மட்டும்தானா தவறு நடக்குது என பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அது என்ன பிரச்சனைன்றது நான் கலெக்டர் ஃபோன் பண்ணாரு, சொல்லிட்டேன். என்ன பிரச்சனைங்க? நான் சொல்லிட்டேன். அத என்ன பிரச்சனை சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க பிரச்சனை? நீங்க ஃபோன் ஆன் பண்ணிட்டு பேசினா நான் என்ன பேசிட்டோம்? இல்லைங்க, எது இருந்தாலும் ரெக்கார்டு தான். இப்போ நீங்கள் ஏற்ற சொல்கிறதுக்கு இன்னும் இது கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே ரெக்கார்ட் ஆகும், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்களால் என்ன முயற்சி பண்ண முடியுமோ நாட்டில் எங்கேயும் ஏமாத்தல, இங்கே பால்வாடியில் மட்டும்தான் ஏமாத்துறாங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க இப்போ வந்து. இல்லைங்க, நீங்கள் இப்போது ஒரு 12 பேர் 10 பேர் தான் வராங்க, 25 பேருக்கு அட்டண்டன்ஸ் போடுறாங்க. இது தப்பு இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை. யார்கிட்ட பேசுங்க மேடம்?